பிரக்யாவுக்கு இப்போ தான் திருமணம் ஆகுது. கணவரோடு சேர்ந்து ஹரியானாவில் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடியிலிருந்தே பழைய பொருட்கள் வாங்கி சேர்த்து வைக்கிறதுல ஒரு தனி ஆர்வம். இப்போ அவங்க புதுசாக குடிபெயர்ந்திருக்கிற வீட்டு பக்கத்துலேயே 2 தெரு தள்ளி ஒரு பெரிய பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யும் கடை இருக்குது. அந்த கடைக்கு போகிறாங்க. அந்த கடையை சுற்றி பார்க்குறாங்க. சில பொருட்கள் வாங்குறாங்க. அப்போது ஒரு அழகான முகம் பார்க்கும் கண்ணாடி அவங்க கண்ணில் படுது. விலையும் ரொம்ப மலிவாக இருக்குது. உடனே அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அதை வாங்கிட்டு வந்ததுலேருந்து எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய உருவாக ஆரம்பிக்குது. இப்படியே 4-5 நாள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவங்க கணவர் சாயந்தரம் 6 மணிக்கே கிளம்பி போயிடுறாரு நைட் ஷிஃப்ட் வேலைக்காக. அதே நாள் அன்னைக்கு நள்ளிரவு சரியாக 12-15 மணி இருக்கும். திடீர்னு கரண்ட் போயிடுது. ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வீட்டில் வைக்கிறாங்க. அப்படியே அவங்க ஆசையாக வாங்கின கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தன் முகத்தை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சதும் வேற ஒரு பெண்ணோட முகம்.